இப்போ கர்த்தரை நீ ஓய்ந்திருக்க செய்திருக்கிறார், அல்லேலூயா என்று அவர்கள் கூறின பொழுது மகிழ்வடைந்த. கொஞ்ச நாள் நீங்க ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் ஆமென் கழுகுக்கு சமானமாக உங்களுடைய வயதை என்ன செய்ய போகிறாரு? திரும்பவும் வாழ வயதை போல் ஆக்க போகிறார். கைகளை உயர்த்தி தலைக்கு மேல தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தின வண்ணமாக நமக்கு நல்ல கைடு ஆமென் பண்ணுகிற, ஆலோசனை தருகிற அப்போஸ்தலராக ஆமென் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த கனத்திற்குரிய ஆசீர்வாத யாவுக்காக தலைகளுக்கு மேலே கையை உயர்த்தி ஒரு முறை ஆமென் ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு எல்லாரும் கைகளை உயர்த்தின வண்ணமாக அந்த தலைவரை தேவன் நல்ல சுகப்படுத்தணும், நல்ல நீடி ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தோடு கரங்களில் எடுத்து இன்னும் வல்லமையாய் பல திருச்சபைகளுக்கு, கிராமங்களுக்கு, பல ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக தலைக்கு மேல கையை தட்டி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு எடுத்து பல்வேறு இடங்களுக்கு பிரயோஜனமாய் அவர் நடத்தி வந்தாலும் இந்த ஃபெல்லோஷிப்புக்கு நல்ல கைடு பண்ணுகிற நல்ல முன்னோடியாக, தலைவராக அவர் நமக்கு அவசியம் வேணும். ஆகினாலே அவருக்கு நல்ல பூரண சுகத்தை நாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கொடுத்த விடத்திற்காய் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம். இந்த ஐக்கியத்திலே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற துணைத் தலைவர் மற்றும் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், ஆலோசகர், துணை ஆலோசகர், அப்படியாக பொறுப்பாளர்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தலைக்கு மேல அப்படி கையை உயர்த்தி சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு விசாரிங்களேன். கையை கொடுத்து விசாரிங்க. அப்பா தோத்திரம். ரொம்ப களைத்து போனீங்களா கேளுங்க. களைத்து போனீங்களா சலித்து போனீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்ம முக்கிய பகுதி ஒன்று இருக்குது. நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கென்று, இந்த ஐக்கியத்திற்கென்று நம்ம காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக படைக்க போகிறோம். மரிய செல்வை வந்து ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஆமென் ஸ்தோத்திர வேகமாக நம்ம உற்சாகமாய் துரிதமாய் காணிக்கைகளை படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதன் பின்பு நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம்.